This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லைட்டா பரட்டி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டு வகையில கட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா பெரட்டினா போதும். பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் இறால் நல்லா பெரட்டி இருக்கேன். இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்கம்மா. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் தூளோட வாசனை போயிடணும், அது வரலும் வதக்கி விடுங்க. பாருங்க, மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த டைம்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இறால்ல தண்ணி வரும், அதனால நான் ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாமா. பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா கிரேவியா இருக்கு பாருங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பொடிய நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா ஒரு பெரட்டி விட்டுருங்க. அவ்வளவுதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான இறால் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கி வரும்போதே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் சின்ன தக்காளியா 2 எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இந்த டைம்ல நான் 1 கிலோ கடம்பா எடுத்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கடம்பா சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருங்கம்மா. அதுல இருக்க தண்ணி நல்லா இறங்கும், அது வரல நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்க, 3 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இப்பவே கடம்பால தண்ணி வருது பாருங்க. இப்ப இந்த டைம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாமா. பாருங்க, கடம்பால எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்க்க கூடாது. இந்த கடம்பாவோட தண்ணி எவ்வளவு இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிளகாய் தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியா வரணும்னா 1/2 கப்பு சேர்த்தாலே போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சா போதும். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா கிரேவியா இருக்கு பாருங்க. இந்த டைம்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு சூப்பரான கடம்பா கிரேவி ரெடி.